ஓகே ரைட். வணக்கம், சுரேந்திரா கணேசன். இப்போ வந்துட்டு சுவடு வீலாக்காக வந்துட்டு உங்களை வந்து மீட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உண்மையான டாபிக் இது வந்து வைரல் வீடியோஸ். இப்போ ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது. இந்த சீன நாயக்கரை எத்தனை வீடியோ இதில் பேசல. நம்மால் இந்தியர்களோட வீடியோஸ் பற்றி தான் பேசுகிறேன். ஓகே சரி, இந்த வைரல் வீடியோஸ்னால நம்மளுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு பிரச்சனை இதுதா. எனக்கு பிரச்சனை, நான் கேட்பேன். காலைல எழுந்திரிச்சோன்னே பவுன் பாக்கி கோசோகிலாம் இல்லை. இப்போ தொடர்ந்து ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் பார்க்குறோம் வச்சுக்கோங்க. திறந்தாலே ஃபேஸ்புக் திறந்தாலே உள்ள என்ன இருக்கு? கப்பல் பண்ணா ஒரு வீடியோ, பிரேக்கப் பண்ணா ஒரு வீடியோ, அவனை பிடிச்சி இவன் குத்திட்டான், இவனை பிடிச்சி அவன் வெட்டிட்டான், அவன் சொல்லுவாரு இவன் பிடிச்சி கழட்டிட்டான், இவன் சொல்லுவாரு அவன் பிடிச்சி கழட்டிட்டான். இதுல நடுவுல சபாக்ஸ் வேற தட்டீர்னு கேட்குவான். நடுவுல பிளாந்தா காயா மார்ஜின் எல்லாம் போட்டுங்க. இவங்க அவங்களுக்கு பூசினாங்க, அவரு இவங்களுக்கு பூசினாங்க, போட்டு ஆனா ஆச்சா ஓச்சா மேஷாலா பாச்சா எவ்ரிடே நீ வீடியோ எடுத்து. ஓகே, அது உன் இஷ்டம். ஓகே, ஆனால் அது உன் வால்ல போடு. ஓகேயா, அது ஏன் வாலுக்கு வருது? எனக்கு பிடிக்கல. ஓகே, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இதை பற்றி இந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம பேச போகிறோம். இதை பற்றின கருத்துக்களை குப்பல் பண்ணுறதுக்கு தான் நம்மளோட கோவர்தன் ஃபீல்டில் துருவம் கொடுத்துருக்காரு. ஓகே கோவர்தன். சுரேந்திரா கணேசன் அவர்களுக்கு நன்றி. வணக்கம் நேயர்களே, எப்போதும் போலவே வாரம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்கள் கோவர்தன் மோகன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஆல் ரெஸ்டாரண்ட் சைபேஜாவில் தான் இருக்கோம். எப்போதும் போலவே நம்ம கருத்துக்களை நம்ம இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இந்த தடவை கேட்போம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபேஸ்புக்கில் வந்து நார்மலி இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம இந்தியன்ஸ் மத்தியில் ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு சொந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது வந்து ஃபேஸ்புக்கில் வீடியோ எடுத்து போட்டு அது வைரல் ஆக்கிடுறாங்க. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீடியோ எடுத்து போகிறது ஒரு விஷயத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. இப்போ சமுதாயத்தில் நடக்கிற விஷயத்தை வீடியோ போட்டாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமுதாயத்துக்கு. பட் எல்லாமே சும்மா தொட்டதுக்கெல்லாம் வீடியோ செஞ்சாலும் இரிட்டேட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. கொண்டு இதெல்லாம் போடவே கூடாது ஃபேஸ்புக்கில். ஃபேஸ்புக் இஸ் அ பிளேஸ் டு ஷேர் யோர் திங்ஸ் பட் நாட் ஷோயிங் ஆஃப் ஆல் யோர் சேட்னஸ், யோர் வெல்த், யோர் இது போச்சு அது போச்சு, அதெல்லாம் நாட் குட். அவசியம் இல்லைன்னு தோணுது. ஏன்னா அவங்கவுங்க ஒப்பீனியன் அவங்கவுங்க போடுறாங்க. அதையே நம்ம போய் பாதர் பண்ணணும். பார்க்குறீங்களா, வீடியோ லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். பிள்ளைங்க மேலே தான் ஆத்திரம் வருது பார்க்கும்போது. உங்க மூஞ்ச பார்த்தா வெட்டி நீ வந்து பாய் உனக்கு அன்னைக்கு கால் பண்ணிட்டு போடுற என்கிட்ட நீ அது அப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறது பர்சனல் ப்ரொஃபைல் தான் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு நார்மல் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, நிறைய பேஜஸ் தான் அதை ப்ரொமோட் பண்ணி விடுற மாதிரி ஃபீல் பண்ணுது. எஸ், அது வந்து லைக் நார்மல் அந்த ஹாட்டான பேஜஸ், அந்த நிறைய பேர் பார்க்குற பேஜஸ் அதில் போட்டு வந்து அப்புறம் எல்லோரும் ஷேர் பண்ணி அது not going to make any changes also, like, but still people sharing and doing nonsense. இல்லை அதான் இப்போ அவங்க வந்து நினைக்கிறாங்க, ஓகே நம்ம இதெல்லாம் போட்டால் வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் இது விஷயம் கிடக்குதுன்னு தெரியும், ஸோ அதனால் அவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ திரும்ப பேஜஸ்லாம் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாலு பேர் நான் ஒருத்தவங்க பார்க்க ஓகே நீ இது பார்த்து இந்த வீடியோ பார்த்து இது ஷேர் பண்ணுறேன் அப்படியே அதை ஷேர் பண்ண அந்த கருத்தை வந்து தப்பான கருத்தாக மாறிடுது. I think they are too free sharing all this. That's all I will say. அவங்களுக்கு பெட்டர் ஜாப் இல்லாதனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் அவங்க லைஃப்பில் இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் எனிதிங் இன் எனி வேஸ் இன் லைஃப். அது இன்னும் ஃபுல்லி ஃபார் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். அவங்க பேஜை ப்ரொமோட் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் ஆக்சுவலி இதெல்லாம் அன்னெசரியான ஒரு விஷயம். ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்குதா, அது வந்து உங்கள் ஃபேமிலி கூட வச்சுக்கணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் போட்டால் அஃப்கோர்ஸ் எவ்வளோ பேர் பார்ப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்மளுக்கு பேர் கிடைக்கணுன்றதுக்காக அதையே ரிப்பீட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு அது ஒரு வைரல் ஆக்கக்கூடாது. நல்லதை ஷேர் பண்ணாமல் கெட்டதுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே அவங்க தப்பு நடந்துருச்சு, அதை வீடியோ எடுத்து போட்டிங்க, அதையும் ஷேர் பண்ணி அது ஒன்றும் வேர்ஸாக இருக்கிற பதிலுக்கு அதுக்கு நல்லது சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு காணதை விட்டுவிட்டு அதை ஏன் ஷேர் பண்ணி அது இன்னும் அசிங்கமாக்கி இன்னும் அந்த பிள்ளையோ ஒரு பையனோ அவங்க வாழ்க்கையை முன்னெடுக்கணும். ஸோ லைக் இந்தியன்ஸ் வந்து நம்மளே நம்மளை தாழ்ந்து பேசிக்கூடாது. I wouldn't condemn all the pages that actually give advices and all that, but then like
like some to certain extent they use bad words, and in Tamil itself and in public it gives bad kind of image to all Indians. சொல்லு உண்மையை சொல்லு விட்டுறேன் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க நீலாம் என்னத்துக்கு உயிரோட இருக்க ஒன்னா சா வெட்டிக்கணும் நீ உன்னையெல்லாம் ஏன் கோரிங் பிசாங்க எடுத்த என்ன தைரியம் தான் கோரிங் பிசாங்க எடுத்த மச்சி விடுறா மச்சி சொல்லு விடுறா சொல்றியா பீஸா கோரிங்க எடுத்த பொய் சொல்லாம சொல்றியா பீஸா கோரிங்க எடுத்துருக்கேன் என்னோட இந்த மாதிரி குரூப்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் ஜாயினிங் திஸ் கைண்ட் ஆஃப் குரூப், ஸ்டாப் ஜாயினிங் ஸ்ப்ரெட் திஸ் கைண்ட் ஆஃப் நியூஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் குரூப். இதெல்லாம் வந்து லைக் அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணல. நார்மலி அட்டென்ஷன் வந்து லைக்ஸு இந்த ஷேரு க்ரியேட் பண்ணல, ஃபேமஸ் ஆகணும் ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி போட்டு ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு நான்சென்ஸான விஷயம். நல்லது போட்டு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணால் பரவாயில்ல, இதெல்லாம் லைக் ஜஸ்ட் டு சீக் அட்டென்ஷன்லாம். ஆக்சுவலி வந்து நாட்டில் வந்து எவ்வளோ விஷயம் நடக்குது, எவ்வளோ பேர் வந்து நல்லபடியாக இந்தியன்ஸ் வந்து படித்தும் வந்திருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம ஷேர் பண்ணி அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து அந்த மாதிரி செய்கிறதில்ல. இது வந்து லைக் தேவையில்லாத இஷ்யூஸ் தான் போடுறாங்க. லைக் ஒருத்தன் ஒரு ஆளை வெட்டிட்டான், சண்டை போட்டுட்டான், அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் போடுறாங்க. அதை விட பெட்டர் வந்து லைக் எத்தனையோ பேர் வந்து இந்தியன்ஸ் வந்து தலை நிமிந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஷேரிங் வந்து டிபெண்ட் ஆன் தி இஷ்யூவில் டிபெண்ட் ஆன் தி இஷ்யூ வந்து இம்பார்ட்டன் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ண தான் தெரியும் போகணுன்னா. ஆனால் தேவையில்லாத விஷயத்த பெருசாக்காங்கன்னா டிபெண்ட்ஸ். சரி மச்சான், ஓகே, இந்த வீடியோ வந்து நீ பார்க்குற எனக்கு தெரியும், இது உனக்காக தான். ஓகே, இது வந்து நான் வந்துட்டு நிறையா தடவை படித்து சொல்லி பார்த்துட்டு நீ கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ அதுக்காக தான் நான் வந்துட்டு வீடியோ செஞ்சு ஆகணும். நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு செஞ்சு தான் ஆகணும். இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஆனால் வந்து பார்க்குற மக்கள் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. ஓகே, மக்களே உங்களுக்கும் இந்த வீடியோக்கும் சம்மந்தம் இல்லை, உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆக்சுவலி யாருக்குமே சம்மந்தம் இல்லை. இந்த வீடியோ வந்து இது வந்து சும்மா தான் இங்கே வந்து உங்களோட என்ன சொல்லுவாங்க, உங்களோட கம்யூனிட்டியை பெட்டர் பண்ணணுன்னா தேர்ஸ் அ வே டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஜஸ் வந்து தொழுவாக தான் போஸ்ட் பண்ணுறாங்களா? ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வேலா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, போஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை, ட்ரை டு எடிகேட் தேம், நாட் இன்சால்ட் தேம். நம்ம இனத்தை நம்மளே மட்டம் தட்டுற மாதிரி இருக்குது. நல்லதுக்கு ப்ரொமோட் பண்ணால் பண்ணல, இந்தமாரி இப்போ ஒரு பிள்ளை ஒரு அரையங்கரையமாக போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கு, அதை போய் ஷேர் பண்ணிக்கிட்டு தெரியுது அது சரியில்லைன்னு. அப்போ நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம மித்த இனம் அதெல்லாம் பார்த்தா நினைப்பாங்க. ஸோ வி ஆர் நாட் ப்ரொமோட்டிங் அவர் ஓன் கல்ச்சர். ஃபேஸ்புக்கில் நிறையா பேஜஸ் வந்துருச்சு. அது சில பேஜ் வந்து தே ரியலி டெலிவரிங் அ குட் மெசேஜ்னு இருக்குது. சில பேஜ் வந்து வேணும்னுக்கே அவங்கவுங்க வாழ்க்கையை தான் அழிக்கிறாங்க. மற்றவங்கள பற்றி அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள பற்றி இந்த மாதிரி பரபரப்பாக செஞ்சால் அவங்க வாழ்க்கை போயிருமே. ஒருத்தவங்க ஆரம்பித்தது வந்து அதை பார்த்துட்டு இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க, நம்மளும் இந்த மாதிரி செய்யலாமே, நம்மளும் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாமே, நம்மளுக்கு ஏதாச்சும் உதவி கிடைக்கும். சில பேர் அந்த மாதிரி நினைப்பாங்க, சில பேர் வந்து நினைக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கெட்டது வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக என் ஃபேஸ்புக்லேயும் சரி உங்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி நம்மளுக்கு வந்து பல இன மக்கள் வந்து நண்பராக இருப்பாங்க. ஒன்லி இந்தியன்ஸ் மட்டும் இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம கான்ஸ்டன்ட்லி இந்த இஷ்யூவை தான் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம், தவிர வேறு எதுலேயும் நம்ம நாட்டம் காட்ட மாட்டேங்கிறோம். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இப்போ ரீசெண்டாக என்னோடய கூட்டாளி ஒருத்தவங்க வந்து இன்பாக்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா என்ன தமிழ் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க, இதுதான் நடக்குது, வேறு எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் சொல்லிட்டேன், இதுக்கும் எப்படி சொல்லுவாங்க, எனக்கு அது ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்னு. ஏன்னா நம்மளோட இனத்தை வந்து நம்மளே பேருக்கு எடுத்துக்கிற மாதிரி. இப்போ வந்து லட்சம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு நிறைய முன்னாள் தெரியும், அவர் மேலே ஒரு தனியாக ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பீங்க. இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு வீடியோ அவங்க ஷேர் பண்ணும்போது, இப்போ லட்சம் கெட்ட ஒருத்த வீடியோ வந்து ஒன்று விளையா இருக்குது, அவங்க ஷேர் பண்ணும்போது அவங்க மேலே உங்களுக்கு எப்படி அபிப்பிராயம் இருக்கும்? கண்டிப்பாக பேட் இம்ப்ரெஷன் தான் வரும். ஃபோன் அடிச்சு இல்லை அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் ஃபோன் அடிச்சு நானே கேட்டுருவேன், அந்த மாதிரி செய்றீங்க, என்ன ஒரு நோக்கம் அப்படின்னு கேட்டு நானே இது பண்ணுவேன். அஃப்கோர்ஸ் எனக்கு எடுத்தோன்னே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் வரும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது இதுக்கப்புறம் பேசுகிறதோ இல்லை ஷேர் பண்ணுறதோ, நான் ஒரு நெகட்டிவ் தாட்டோடு தான் இதுக்கப்புறம் நான் அந்த பர்சன் மீட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் தாட்டோடு தான் பார்ப்பேன். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறதோ இல்லை அவங்களோட ஃபேஸ்புக் போய் அவங்களோட ஸ்டேட்டஸ் லைக் பண்ணுறதோ, அந்த குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி நான் அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டேன். நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங் இந்த தாட் போது நம்ம மண்டையிலேருந்து வந்து ரிலாக்ஸ் டோன்ட் ஸ்ப்ரெட். என்னோட வந்து மெயின் பாயிண்ட் கேட்ட 3 கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஸ்ப்ரெடிங் நெகட்டிவ் நியூஸ். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் நான் ஒரு வீடியோ செஞ்சு கொஞ்சம் வைரலாக ஓடிடுச்சு. அது வந்து நான் ஒருத்தரை பற்றி தான் பேசியிருந்தேன். மற்றவங்க எல்லோரும் மனுஷன்னு நான் மற்றவங்க யாரையும் மீன் பண்ணல, யாரையும் நான் மீன் பண்ணல.
ஒரு நபர், அந்த தனிப்பட்ட நபருக்காக தான் அந்த வீடியோ செஞ்சேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த வைரல் வீடியோஸால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை தான். நம்ம பாட்டுக்கு பார்க்குறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறோம், ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். ஆனால் நம்ம பண்ணுற அந்த ஒரு சின்ன ஷேர் அவங்களோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை உண்டாக்கியிருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்பு, ஒரு 2 இல்லை 3 வருஷத்துக்கு முன்பு உங்களுடைய வீடியோ ஒன்று ஃபேஸ்புக்கில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 ஆண் உங்களை அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ அதை பற்றின முழு கதை எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்ன தான் நடந்துச்சு? ஓகே, வணக்கம். என்னாச்சுன்னா, நான் வந்து அந்த வீடியோவில் அடிச்சார் பாருங்க, அவர் கொஞ்ச நாள் எனக்கு பழக்கம்தான். ஃபேஸ்புக்கில் பேசி அப்புறம் கொஞ்ச நாளாக வெளியாகி பழகி, சில வாரமாக பழகி, எனக்கும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, எனக்கும் பிடிச்சிருந்துச்சி தான். ஆனால் போக போக தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவர் சரியில்லை, அவரோட போக்கு சரியில்லை, எனக்கு பிடிக்கலன்னு. ஸோ நானே விலகிக்கிட்டேன் அவர்கிட்டேருந்து. அவரும் அவரோட ஃப்ரெண்ட் நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் என்னை ஒரு கார்னர் கூட்டிகிட்டு போய் என்னை அடித்து அதை வீடியோ எடுத்து பரவலாக்கி விட்டாங்க. உங்கள் சைட்லேருந்து உங்களோட ஃபேமிலி அவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? என்ன செஞ்சாங்க? என்னோடய ஃபேமிலியோட ரியாக்ஷன் வந்து எல்லா ஃபேமிலியும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ, அவமானத்தினால. அவங்க வந்து பேசலை என்கிட்ட. எங்கள் அண்ணன் என்கிட்ட ரொம்ப நாளாக தான் பேசலை, ஒரு 7-8 மாதமாக பேசலை. இப்போது என்ன இருந்தாலும் குடும்பம் தானே, ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கும். நான் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணேன். அந்த நபரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் சமரசமாக போயிட்டோம். அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிட்டு பேசிவிட்டு நானும் அவரை மன்னிச்சிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் எனக்கும் அவருக்கும் பழக்கம் தானே, ஒரு காலத்தில் பழகினவங்க தானே நானும் அவரும். ஸோ நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணாங்க, லைக் பண்ணாங்க, ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப்பும் செய்யலை. அவங்க வந்து என் பின்னால் தான் பேசினாங்க. நான் செஞ்ச பிரச்சனை கூட இல்லை, யாரோ இன்னொருத்தவங்க வந்து என்னை அடித்து தேவையில்லாமல் ஒரு வீடியோ எடுத்து அதை பரவலாக்கி எனக்கு வந்து பிரச்சனை. ஸோ அது ஏன் தப்பு கிடையாது, அது அவங்களோட தப்பு. ஆனால் நான் பலியானேன், அவங்க செஞ்ச தப்புனா. ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நீ சாப்பிடாத, படம் பாரு, பார்க்காத, அதெல்லாம் இதுக்கு செக்இன். சரி கட். இது வந்து வேறு டாப்பிக்கு, வேறு நாள் பேசுவோம் அதை பற்றி. சரி, இந்த வைரல் வீடியோ இதை பற்றி நான் ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. வீடியோ பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே நிறைய சொல்லிட்டாங்க. ஓகே, தான் மேட்ரு. ஓகே, இது வந்து குப்பை. ஓகே, அது அப்படி தான் இருக்கும். அதை எடுத்து உங்கள் வீட்டு முடி வச்சிங்கன்னா அது நார் தான் செய்யும். பஸ்ஸே கூலியிலேருந்து பெருத்த ஒன்று டப்பாட்டு திருட போனோம், சொந்த கையை வெட்டிட்டானா. இப்போ இதுதான் வைரலாக போயிட்டு இருக்கு. கஷ்டம். இந்த தேவையில்லாத வைரல் வீடியோ கல்ச்சர் நம்மளோட கம்யூனிட்டியில் இன்னும் மோசமாக வளராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இது எப்படி மாற்ற போகிறோம்? அதற்கான கருத்துக்கள், சஜஷன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எங்களுடைய சுவடு ஃபேஸ்புக் பேஜில் ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர உதவியாக இருக்கும் என்று கூறி விடைபெறுவது சுரேந்திரா கணேசன். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். எங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் நண்பர்களுடன் ஷேர் செய்வோம். நன்றி, வணக்கம்.